வணக்கம். இன்னைக்கு சுவையான, டேஸ்ட்டான, ஈஸியான, சிம்பிளாக சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 2 பொருள் தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் உப்பு ஒரு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுருவோம். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். துணி போட்டு மூடி வச்சு எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி இப்போ தப்பாச்சு திரட்டி போட்டுக்குவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி மாவு எல்லாமே உருண்டை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது சப்பாத்தியை திரட்டிக்க போகிறோம். எல்லாமே சப்பாத்தியை திரட்டிக்க போகிறேன். நல்லா நைஸாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா 3 லேயராக வரும் சப்பாத்தி. நல்லா பஞ்சு போல் இருக்கும். அது சாஃப்டாக இருக்குது. அதே போல் ஹெல்த்தியும் ஜாஸ்தி இருக்குது. கோதுமை மாவு சப்பாத்தி, அதனால் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சப்பாத்தி மாவு நல்லா திரட்டி போட்டு வச்சிட்டேன். இப்போ சுட்டு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி மாவு நல்லா திரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது வானலியில் போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி நல்லா நைஸாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். சப்பாத்தி தோசை தவாவில் போட்டிருக்கேன். இப்போ லேசாக திருப்பி போட்டுக்குவோம். ஒரு சைடு லேசாக வந்துடும், இன்னொரு சைடு லேசாக வந்துடும். 3ஆவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லேசாக ஊற்றிக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். லேசாக ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ அப்படியே பபுள் மாதிரி வரும். நல்லா பபுள் மாதிரி வந்துடுது. சூப்பராகவும் சாஃப்டாகவும் வந்துருச்சு. ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்துட்டேன். மொத்தம் ஒரு 30 சப்பாத்தி செஞ்சுருக்கிறேன். ஒரு 30 சப்பாத்தி வந்து ஆர்டர் வந்திருக்கு. அந்த 30 சப்பாத்தி ஆர்டர்னால செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி. சுவையான, டேஸ்டான, சாஃப்டான சப்பாத்தி ரெடி. ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சப்பாத்தி ரெடி.